Hello friends, I'm Pratibha, self-trained narcissistic abuse recovery life coach. Narcissistic abuse பற்றின கன்ஃபியூஷன்ஸையும் டவுட்ஸையும் கிளாரிஃபை பண்ணிக்கிறதுக்காகவும் ஹீலிங்காகவும் என்கிட்ட பெய்ட் செஷன் அட்டன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என்னை யாராவது கஷ்டப்படுத்தும் போதும் அப்யூஸ் பண்ணும்போதும் நான் ஏன் எதுவும் பண்ணாமல் அமைதியாக இருக்கேன்? எதிர்த்து போராட வேண்டிய இடத்துல என்னோடய மூளை ஏன் ஷட் டவுன் ஆகிடுது? நான் ஏன் ஃப்ரீஸ் ஆகிடுறேன்? நான் ஏன் இவ்வளோ வீக்காக இருக்கேன்? எனக்கு ஏன் தைரியமே வரமாட்டேங்குது? நான் என்ன தான் பண்ணுறது? இந்த மாதிரி மனசுக்குள்ளே நிறைய கேள்விகளோடையும் வலியோடையும் நிறைய பேர் சைலண்ட்டாக சஃபர் பண்ணிகிட்ருப்பீங்க. ஆனால் உண்மை என்ன தெரியுமா? இது உங்களோட வீக்னஸ் இல்லை, இது உங்கள் சாய்ஸும் இல்லை. இதெல்லாமே உங்கள் சைல்ட்ஹுட் சர்வைவல்காக உங்கள் நர்வஸ் சிஸ்டமில் டெவலப் ஆன ஒரு டீப் ப்ரோக்ராமிங். சயின்ஸில் இதை பிரெயின் ட்ராப் அப்படின்னு சொல்லுவாங்க. நார்சிசிஸ்டிக் அப்யூஸில் இந்த பிரெயின் ட்ராப் எப்படி மேனிஃபெஸ்ட் ஆகுது, உங்கள் லைஃப்பில் எப்படி ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த பதிவில் நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். நச்சுகள் அவங்களோட விக்டிம்ஸை ஃபிசிக்கலாக ட்ராப் பண்ண மாட்டாங்க, அப்படி பண்ணவும் முடியாது. ஸோ அவங்க ட்ராப் பண்ணுறது விக்டிம்ஸோட பிரெயினை. அதனால தான் நீங்கள் நினச்சதை செய்கிறதுக்கான சுதந்திரம் இருந்தும் எதையுமே செய்ய முடியாத ஒரு ஹெல்ப்லெஸ் அண்ட் ஹோப்லெஸ் ஸ்டேட்டில் நீங்கள் மென்டலி ஸ்டக் ஆகிடுறீங்க. நார்சிசிஸ்டோட ஃபேவரட் கேம் வந்துட்டு இந்த மைண்ட் ட்ராப்பிங் தான். உங்களோட பிரெயின் தான் அவங்களோட ப்ளே கிரவுண்ட். இது ஒரு மைண்ட் கேம். அந்த மைண்ட் கேமாக ஆடுறதுக்கு உங்கள் பிரெயினையே ப்ளே கிரவுண்டாக யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியாமல் நீங்களும் இந்த கேம்குள்ளே போய் சிக்கிட்டு இருக்கீங்க. உங்களை மொத்தமாக முடக்கி கண்ட்ரோல் பண்ணணும் அப்படிங்கிறது தான் நச்சுகளோட மெயின் கோல். அவங்களோட அந்த கோலை அடையிறதுக்காக இந்த மைண்ட் ட்ராப்பை யூஸ் பண்ணுறாங்க. இப்போது இந்த மைண்ட் ட்ராப்புங்கிற ப்ராசஸில் என்ன நடக்கும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அவங்க அப்யூஸை எதிர்க்காமல் சைலண்ட்டாக கோஆப்ரேட் பண்ணிக்கிட்டே இருப்பீங்க. உங்களோட மூளை உங்களோட அனுமதி இல்லாமல் அவங்க சொல்கிறபடியெல்லாம் நடந்துக்கும், அவங்க எதிர்பார்க்குறதையெல்லாம் செய்யும். இந்த நச்சுகள் வந்துட்டு உங்கள் மனசோடையும் உணர்வுகளோடையும் மட்டும் விளையாட மாட்டாங்க, உங்கள் மூளையோடையும் அறிவோடையும் விளையாடுவாங்க. உங்கள் பகுத்தறிவை முடக்கி உங்களை ஆயுள் தண்டனை கைதியாக மாற்றி உங்கள் மூளைக்குள்ளேயே உங்களை ட்ராப் பண்ணி வைப்பாங்க. இதையெல்லாம் கேட்கும்போது உங்கள் மூளை உங்களுக்கு சாதகமாக வேலை செய்யாமல் அவங்களுக்கு சாதகமாக வேலை செய்யுது அப்படின்னு உங்களுக்கு தோணலாம். உங்கள் மூளையே உங்களுக்கு துரோகம் பண்ணுற மாதிரி ஃபீல் ஆகலாம். ஆனால் அது உண்மை இல்லை. ஆக்சுவலி உங்களோட மூளை உங்களை காப்பாற்ற ட்ரை பண்ணுது. உங்களோட சர்வைவல்காக டிசைன் பண்ணது தான் இந்த மைண்ட் ட்ராப் ரெஸ்பான்ஸ். ஆக்சுவலி உங்களுக்குள்ளே என்ன நடந்திருக்கு, நீங்கள் ஏன் இப்படி பிஹேவ் பண்ணுறீங்க அப்படிங்கிற உண்மையெல்லாம் தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா நீங்கள் உங்களை ஒரு பலவீனமான ஆளாக பார்க்க மாட்டீங்க. உங்களோட செல்ஃப் இமேஜ், அதாவது இப்போது நீங்கள் யார் அப்படின்னு உங்களை பற்றி நீங்களே நினச்சிக்கிட்டு இருக்கீங்களோ அந்த செல்ஃப் இமேஜ் கம்ப்ளீட்டாக மாறிடும். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடித்ததுக்கு அப்புறமா உங்களை பற்றி நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்கங்கிறத கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். இப்போது இந்த மைண்ட் ட்ராப்பிங் பற்றி இமோஷ்னல், சைக்கலாஜிக்கல் அண்ட் பயாலாஜிக்கல் ஆங்கிளில் ஸ்டெப் பை ஸ்டெப் தெரிஞ்சுக்கலாம். ஃபஸ்ட்டு இமோஷ்னல் ஆங்கிளில் அனலைஸ் பண்ணி புரிஞ்சுக்கலாம். நம்மளோட ஃபர்ஸ்ட் லாங்குவேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா இமோஷன்ஸ். அதாவது நம்ம பேச பழகிறதுக்கு முன்னாடியே நம்ம பாடி இமோஷன்ஸை ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிடும். சந்தோஷம், வருத்தம், பயம், கோபம், விருப்பு, வெறுப்பு, சேஃப்டி, அன்சேஃப்டி, இந்த மாதிரி எல்லா இமோஷன்ஸையும் நம்மளோட பாடி ஃபீல் பண்ணும். அந்த இமோஷன்ஸை பாடி லாங்குவேஜில் நம்ம வெளிப்படுத்துவோம். சிரிக்கிறது, அழறது, பயத்தில் பேரண்ட்ஸை கட்டி பிடிச்சிக்கிறது, அதிர்ச்சியில் உடம்பு நடுங்கிறது, கோபம் வந்தால் கத்துறது, அன்சேஃபாக ஃபீல் பண்ணும்போது அமைதியாக இருக்கிறது. இதுதான் நேச்சுரலான இமோஷ்னல் லாங்குவேஜ். ஹெல்த்தி என்விரான்மெண்ட்டில் குழந்தைங்க இந்த இமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணும்போது பேரண்ட்ஸ் அதை புரிஞ்சுக்கிட்டு காமாக ஹேண்டில் பண்ணுவாங்க. ஆனால் டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளர்கிற குழந்தைகளுக்கு
எமோஷன்ஸை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கான ஸ்பேஸும் ஃப்ரீடமும் இருக்காது. ஸோ டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் ஒரு குழந்தை அப்யூஸ்க்கு ஆளாகும்போது அந்த அப்யூஸை எதிர்க்காமல் அமைதியாக சகிச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு இந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த குழந்தைங்களை ட்ரெயின் பண்ணுவாங்க. அது எமோஷ்னல் அப்யூஸாக இருக்கலாம், வேர்பல் அப்யூஸாக இருக்கலாம், ஃபிசிக்கல் அப்யூஸாக இருக்கலாம், செக்ஷுவல் அப்யூஸாக இருக்கலாம். எந்த அப்யூஸாக இருந்தாலும் அந்த குழந்தை சகிச்சுக்கணும். அந்த அப்யூஸ்க்கு எதிராக அதோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தவே கூடாது. ஒருவேளை அந்த குழந்தை தன்னோட எமோஷன்ஸை வெளிப்படுத்தினா உடனே அந்த டாக்ஸிக் பேரண்ட்ஸ் என்ன பண்ணுவாங்க? அதட்டுவாங்க, அடிப்பாங்க, இழிவாக பேசுவாங்க, எமோஷ்னலாக, வேர்பலாக இல்லைன்னா ஃபிசிக்கலாக பனிஷ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி சமயத்தில் அந்த குழந்தையோட பிரெயின் என்ன பண்ணுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த சூழலில் என்னோட எமோஷன்ஸை நான் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறது டேஞ்சர், அமைதியாக இருக்கிறது தான் சேஃப், ஸோ சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரோக்ராமிங்கை டெவலப் பண்ணி நியூரான் சிஸ்டமில் ஸ்டோர் பண்ணிடும். அப்படியே ஃபாஸ்ட் ஃபார்வர்ட் பண்ணி அடல்ட்ஹுட்டுக்கு வருவோம். இப்போது நீங்கள் ஏதாவது ஒரு சிக்கலான சூழலில், ஒரு அப்யூசிவான சூழலில் மாட்டும்போது உங்கள் பிரெயின் சைல்ட்ஹுட் ப்ரோக்ராமிங்கை ரீகால் பண்ணும். இந்த மாதிரி சிச்சுவேஷனில் எமோஷன்ஸை வெளிப்படுத்துறது டேஞ்சர், சேஃபான சாய்ஸ் அமைதியாக இருக்கிறது அப்படின்னு சொல்லி ஃப்ரீஸ் மோடை ஆக்டிவேட் பண்ணிடும். நீங்கள் கம்ப்ளீட்டாக ஷட் டவுன் ஆகிடுவீங்க. அப்யூசிவ் என்விரான்மெண்ட்டில் எனக்கு என்ன பண்ணுறதுன்னே புரிய மாட்டேங்குது, மைண்ட் கம்ப்ளீட்டாக பிளாங்க் ஆகிடுது, நான் அப்படியே ஸ்டக் ஆகிடுறேன்னு அடிக்கடி ஃபீல் பண்ணுவீங்க இல்லையா? அதுக்கு காரணம் உங்களோட சைல்ட்ஹுட் ட்ராமானால் டெவலப் ஆன அந்த ப்ரோக்ராமிங் தான். நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது உங்களோட சர்வைவல்காக டெவலப் ஆன அந்த பேட்டர்ன் அடல்ட்ஹுட்டில் ரிப்பீட் ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. இது கான்ஷியஸ் கண்ட்ரோலில் நடக்கிறதுல ரொம்ப இன்ஸ்டிங்க்டிவாக நடக்கும். அடுத்ததாக சைக்கலாஜிக்கல் ஆங்கிளில் அனலைஸ் பண்ணலாம். சைல்டுஹுட்டில் ஒரு குழந்தை வளர்கிற அந்த என்விரான்மெண்ட்டை மாடலாக யூஸ் பண்ணி அதோட நியூரான் சிஸ்டம் டெவலப் ஆகும். அதாவது அந்த குழந்தை வளர்கிற அந்த என்விரான்மெண்ட்டில் கிடைக்கிற ரா இன்ஃபர்மேஷன்ஸை எல்லாம் அந்த குழந்தையோட பிரெயின் அன்கான்ஷியஸாக ரெக்கார்ட் பண்ணிடும். ஸ்கிரிப்ட் மாதிரி ரெடி பண்ணி தனித்தனி சேம்பரில் ஸ்டோர் பண்ணி வச்சிடும். இந்த ப்ராசஸில் ட்ரமாட்டிக் மெமரிஸை ஒரு சீக்ரெட் சேம்பரில் போட்டு லாக் பண்ணி வச்சிடும், சேஃபாக ஒழிச்சு வச்சிடும். ஏன்னா தனக்கு என்ன நடந்துக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற அந்த ரியாலிட்டியெல்லாம் ப்ராசஸ் பண்ணி அதை புரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி தன்னை காப்பாற்றிக்கிற அந்த கெப்பாசிட்டி அந்த குழந்தைக்கு இருக்காது. நம்ம பிரெயினோட ப்ரைமல் கான்ட்ராக்ட் வித் லைஃப், அதாவது அதோட முதல் கடமை என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளை உயிரோட வச்சிருக்கிறது, சர்வைவல், அவ்வளோதான். மற்றபடி நம்ம பிரெயினுக்கு நம்ம சந்தோஷமாக இருக்கோமா, ஃபுல்ஃபில்டாக இருக்கோமா, தி பெஸ்ட் லைஃப்பை வாழ்ந்துட்டுருக்கோமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் ஒரு கவலையும் இருக்காது. அதோட ஒரே கன்சர்ன் இந்த உயிரை பாதுகாக்கணும். வேறு யாராலையும் இந்த உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது. மூச்சு விடணும், சாப்பிடணும், உயிரோடு இருக்கணும். அதனால தான் நம்மளோட பிரெயின் ஆபத்தான சூழலில் மற்ற எல்லாத்தையும் ஹைஜாக் பண்ணிடும். லிட்ரலி நம்மளோட ஐம்புலன்களையும் ஷட் டவுன் பண்ணிடும். நம்மளை உயிரோடு வச்சுருக்கிறது மட்டும்தான் பிரெயினோட ப்ரையாரிட்டி. அந்த உயிரை தாண்டி இருக்கிற மற்ற எல்லா விஷயங்களுமே பிரெயினை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத விஷயங்கள், தேவையில்லாத லக்ஸுரி. நம்ம உயிர் வாழறதுக்கான பேசிக் சர்வைவல் நீட்ஸ் ஃபுட் அண்ட் ஷெல்டர், அவ்வளோதான். ஸோ அந்த பேசிக் சர்வைவல் நீட்ஸில் மட்டும்தான் நம்மளோட பிரெயின் ஃபோக்கஸ் பண்ணும். அந்த பேசிக் நீட்ஸை செக்யூர் பண்ண பிறகு தான் அது மற்ற விஷயங்களில் ஃபோக்கஸ் பண்ணும். அதனால தான் ஒரு குழந்தை அப்யூசிவ் என்விரான்மெண்ட்டில் வளரும்போது அதுக்கு நடக்கிற அந்த ட்ரமாட்டிக் ஈவெண்ட்ஸை எல்லாம் ப்ராசஸ் பண்ண விடாமல் அதை சேஃபாக ஒழிச்சு வச்சிடும். அந்த பேரண்ட்ஸ் பண்ணுற அப்யூஸ் மேலே ஃபோக்கஸ் பண்ணாமல் அவங்க ப்ரொவைட் பண்ணுற ஃபுட் அண்ட் ஷெல்டர் மேலே மட்டும் ஃபோக்கஸ் பண்ணும். இதெல்லாம் அந்த குழந்தையோட சர்வைவல்காக நடக்கிற ஒரு ப்ராசஸ். இது கான்ஷியஸ் ப்ராசஸ் கிடையாது, அன்கான்ஷியஸாக நடக்கிற ஒரு ப்ராசஸ். இந்த ப்ராசஸ் பல வருஷத்துக்கு கண்டினியூ ஆகும். இதனால தான் நிறைய விக்டிம்ஸ் தனக்கு நடந்த அப்யூஸை டிகேட்ஸாக கூட ரியலைஸ் பண்ணாமல் இருப்பாங்க.
இந்த சப்ரஸ்டு மெமரிஸ் எல்லாம் ஃப்யூச்சரில் சடன் ட்ரிகர்ஸ்னால ஃப்ளாஷ்பேக்ஸாகவும் நைட்மேர்ஸாகவும் வெளிப்படும். சைக்கலாஜிக்கலி இங்கே என்ன நடந்துகிட்ருக்குன்னு பார்த்தீங்கன்னா, விக்டிம்ஸ் ரெக்கவர் ஆகிற வரைக்கும் அவங்களோட பிரெயின் சர்வைவல் மோட்லேயே ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். அவங்க அடல்ட்டான பிறகும் அவங்களுக்கு அந்த ஒரு விழிப்புணர்வு ஏற்படாத பட்சத்தில் அதே பேட்டர்ன் ரிஃப்ளெக்ட் ஆகிட்டே இருக்கும். அப்யூஸ் நடக்கும்போதெல்லாம் அதை எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக பழைய பேட்டர்ன் ஆக்டிவேட் ஆகிக்கிட்டே இருக்கும். ஃப்ரீஸ் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. இது சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட். நிறைய பேர் இந்த பெயினை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிக்கிட்டு இருப்பீங்க. அப்யூஸ் நடக்கும்போது எதிர்த்து போராடுறதுக்கு பதிலாக நம்ம ஏன் ஸ்டக் ஆகிடுறோம் அப்படின்னு நினச்சி ஃப்ரஸ்ட்ரேட்டும் ஆவீங்க, ஹெல்ப்லெஸ்ஸாக ஃபீல் பண்ணுவீங்க. நீங்கள் ரியலைஸ் பண்ண வேண்டிய உண்மை என்னென்னா, இது உங்களோட இயலாமை கிடையாது. இந்த பிஹேவியருக்கு காரணம் உங்கள் சைல்ட்ஹுட் ட்ராமானால் க்ரியேட் ஆன அந்த பேட்டர்ன். சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீஸ். இதுதான் அந்த பேட்டர்ன். ஸோ நீங்கள் அடிக்கடி இந்த மாதிரி ஃப்ரீஸ் ஆகிறது வீக்னஸ்னால இல்லை, சேஃப்டி இன்ஸ்டிங்க்ட்னால. இதுதான் உங்கள் ஃப்ரீஸ் மோடுக்கு பின்னாடி இருக்கிற சைக்கலாஜிக்கல் ரீசனிங். அடுத்ததாக பயாலாஜிக்கல் ஆங்கிளில் அனலைஸ் பண்ணலாம். சைல்ட்ஹுட்டில் நடக்கிற அந்த ட்ரமாட்டிக் எக்ஸ்பீரியன்சஸ் பிரெயினோட ஆக்சுவல் ஃபங்க்ஷனிங்கை ரீஷேப் பண்ணும். நம்ம பிரெயினில் அமிக்டலா அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது. இதுதான் நம்மளோட ஃபியர் சென்டர். டேஞ்சரை சென்ஸ் பண்ணுறதுக்காக நமக்குள்ளே இருக்கிற அலார்ம் சிஸ்டம். நார்மலி இந்த அலார்ம் சிஸ்டம் ரியல் டேஞ்சர் இருக்கும்போது தான் ஒர்க் ஆகணும். ஆனால் டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளர்கிற பிள்ளைங்களுக்கு இந்த அமிக்டலா ஃபுல் டைம் ஜாப் எடுத்துக்கும். 24/7 ஹைப்பர் விஜிலண்ட் மோடில் ஃபங்க்ஷன் ஆகிட்ருக்கும். எங்கே எப்போ என்ன ஆபத்து வரும்னு கண்டினியூஸாக ஸ்கேன் பண்ணிக்கிட்டே இருக்கும். டேஞ்சர் சிக்னலை டிடெக்ட் பண்ணும்போது ஃப்ரீஸ் மோடை ஆக்டிவேட் பண்ணிடும். இப்போது உங்களுக்கு ஒரு டவுட் வரலாம், சைல்ட்ஹுட் டிபெண்டன்சினால தானே இந்த பேட்டர்ன் ஃபார்ம் ஆகுது, அடல்ட்டான பிறகும் ஏன் இது கண்டினியூ ஆகுது அப்படின்னு. அதுக்கு காரணம் பிரெயினில் இருக்கிற ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். இதுதான் ரேஷனல் திங்கிங் சென்டர், பகுத்தறிவு மையம். இந்த ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் ஃபுல்லாக டெவலப் ஆகிறதுக்கு 25 வருஷம் ஆகும். அது வரைக்கும் அம்மா அப்பா தான் பிள்ளைங்களோட எக்ஸ்டர்னல் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ். அதாவது அம்மா அப்பா தான் அவங்களோட பகுத்தறிவாக இருந்து அவங்கள கைட் பண்ணுவாங்க. எல்லா கட்டத்துலேயும் அந்த பிள்ளைகளை வழி நடத்துகிற ஒரு இன்னர் வாய்ஸ் ரோலை ப்ளே பண்ணுவாங்க. ஹெல்த்தி பேரண்டிங்கில் இந்த இன்னர் வாய்ஸ் காமாக இருக்கும், மோட்டிவேட்டிங் ஃபேக்டராக இருக்கும், கான்ஃபிடென்ஸை டெவலப் பண்ணும். ஒவ்வொரு கட்டத்துலேயும் எப்படி யோசிக்கணும், எப்படி நடந்துக்கணும், எப்படி முடிவுகளை எடுக்கணும், எது சரி எது தப்புங்கிறதுக்கான மாடல்ஸை இந்த ஹெல்தி பேரண்ட்ஸ் கொடுப்பாங்க. இந்த மாதிரி பாசிட்டிவான பேரண்டல் கைடன்ஸோட பிள்ளைங்க வளரும்போது அவங்க அடல்ட்டான பிறகு 25 வயசை கடந்த பிறகு அம்மா அப்பாவோட இன்னர் வாய்ஸ் ஃபவுண்டேஷனாக இருந்து அவங்களோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்டுக்கு சப்போர்ட் பண்ணும். ஸோ பேரண்டிங்கிறது பிள்ளைகளோட ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ் டெவலப்மெண்ட்டில் மிகப்பெரிய ரோல் ப்ளே பண்ணுது. பேரண்ட்ஸோட மாடல் தான் பேஸ்மெண்ட்டாக இருக்குது. அந்த மாடலை பேஸ் பண்ணி ஃபர்தர் டெவலப்மெண்ட்டும் நடக்குது. அந்த வகையில் பார்க்கும்போது ஹெல்த்தி பேரண்டிங் பிள்ளைகளுக்கு சரியான சப்போர்ட்டை கொடுக்குது. ஆனால் டாக்ஸிக் பேரண்டிங்கில் இந்த இன்னர் வாய்ஸ் ட்விஸ்ட் ஆகிடும். நெகட்டிவ் இன்புட்ஸ்னால பிள்ளைங்களோட பகுத்தறிவு டேமேஜ் ஆகிடும். பேரண்ட்ஸோட மென்டாலிட்டிக்கு தகுந்த மாதிரி மோல்ட் ஆகிடும். ஆக மொத்தம் ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸோட ஹோல் டெவலப்மெண்ட்டும் டிஸ்ரெகுலேட்டடாக இருக்கும். இது லாங் டேர்ம் இம்பேக்டை க்ரியேட் பண்ணிடும். கிளாரிட்டிக்கு தேவையான அந்த ரேஷ்னலைஸ்ட் திங்கிங் கொலாப்ஸ் ஆகிடுறதுனால அடல்ட்டான பிறகும் சைல்ட்ஹுட்டில் இருந்த அதே பேட்டர்ன் கண்டினியூ ஆகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. சேஃப்டி இஸ் ஈக்குவல் டு ஃப்ரீஸுங்கிற அந்த சர்வைவல் இன்ஸ்டிங்க்ட்லேயே தொடர்ந்து ஃபங்க்ஷன் ஆகிட்ருப்பாங்க. அடுத்ததாக நம்ம பிரெயினில் இருக்கிற ஹிப்போ கேம்பஸ்ங்கிற பகுதி. இதுதான் நம்மளோட மெமரி ப்ராசஸர். பிள்ளைங்க சேஃபான என்விரான்மெண்ட்டில் வளரும்போது இந்த ஹிப்போ கேம்பஸ் எல்லா மெமரிஸையும் ரொம்ப நீட்டாக கோர்வையாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சுக்கும். எது எப்போ எங்கே நடந்துச்சு, யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு எல்லா டீட்டெயில்ஸையும் கிறிஸ்டல் கிளியராக ஸ்டோர் பண்ணிடும்.
ஆனால் குழந்தைங்க அன்சேஃப் என்விரான்மெண்ட்டில் வளரும்போது இந்த ப்ராசஸ் டிஸ்டர்ப் ஆகிடும். மெமரிஸ் எல்லாம் டிஸ்ஆர்கனைஸ்டாக சேவ் ஆகிடும். கலைஞ்ச பசில் மாதிரி செதறி கிடக்கும். அதனால தான் நார்சிசிஸ்டிக் அப்யூஸ் விக்டிம்ஸ் அவங்களோட பாஸ்ட்டை ரீகால் பண்ண ட்ரை பண்ணும்போது சரியான கால வரிசையில் சொல்ல முடியாமல் கஷ்டப்படுவாங்க. எல்லாமே ரொம்ப ரேண்டமாக அங்கொன்னும் இங்கொன்னுமா ஞாபகத்துக்கு வரும். ஸோ ஒரு டிஸ்ஃபங்க்ஷனல் ஃபேமிலி சிஸ்டமில் டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் நம்ம வளரும்போது நம்ம தெளிவாக ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு ஆதாரமாக இருக்கக்கூடிய பிரெயினோட 3 முக்கியமான சென்டர்ஸ். அதில் ஒன்று அமிக்டலா, த டேஞ்சர் செக்யூரிட்டி அலாம். இன்னொன்று ப்ரீஃப்ரண்டல் கார்டெக்ஸ், நம்மளோட மாரல் காம்பஸ். அப்புறம் ஹிப்போகேம்பஸ், நம்மளோட மெமரி ஆர்கனைசர். இது 3மே டாக்ஸிக் என்விரான்மெண்ட்னால டேமேஜ் ஆகிடுது, ரீஷேப் ஆகிடுது. அந்த பாதிப்பு அடல்ட்ஹுட்லேயும் கண்டினியூ ஆகுது. ஸோ நீங்கள் டாக்ஸிக் என்விரான்மெண்ட்டில் வளர்ந்து இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸை ஃபேஸ் பண்ணிகிட்டு இருந்தாலும் இது உங்கள் வீக்னஸ் கிடையாது. இது உங்கள் பிரெயினோட அடாப்டேஷன் அப்படிங்கிற அந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும், ரியலைஸ் பண்ணணும். உங்கள் பிரெயின் சைல்ட்ஹுட்லேருந்து இப்போ வரைக்கும் உங்களை ஆபத்துலேருந்து காப்பாற்றிக்கிட்டு இருக்கு, உங்களோட சர்வைவலுக்கு ஹெல்ப் பண்ணிகிட்டு இருக்கு. உங்கள் பிஹேவியருக்கு பின்னாடி இருக்கிற இந்த ஃபேக்ட்ஸை பற்றின அவேர்னஸ் உங்களுக்கு இல்லாததால் அதை நினச்சி நீங்கள் ஃப்ரஸ்ட்ரேட் ஆகிட்டுருக்கீங்க. ஆல்ரெடி உங்கள் பேரண்ட்ஸ் உங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நீங்கள் எதுக்கும் லாயக்கில்லைன்னு சொல்லி உங்களை பற்றின ஒரு தவறான இமேஜை உங்கள் மனசில் பதிய வச்சுருப்பாங்க. உங்களோட இந்த பிஹேவியர் பேட்டர்னும் அதை கன்ஃபார்ம் பண்ணுற மாதிரி உங்களுக்கு தோணும். அவங்க சொல்கிற மாதிரி நான் வொர்த்லெஸ் தான், எனக்கு ஒன்றுமே தெரியலைன்னு சொல்லி உங்களை நீங்களே டிவேல்யூ பண்ணிகிட்ருப்பீங்க. இப்போ யோசித்து பார்த்தீங்கன்னா இதெல்லாம் உங்கள் வீக்னஸ் இல்லைங்கிறது உங்களுக்கே புரியும். நீங்கள் உங்கள் பிரெயினை உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்டாக நினச்சி பார்த்தீங்கன்னா அது என்ன பண்ணிகிட்ருக்குங்கிறது உங்களுக்கு இன்னும் தெளிவாக புரியும். உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் உங்களுக்கு சில விஷயங்கள் தெரிஞ்சால் நீங்கள் தாங்க மாட்டீங்க, ஹர்ட் ஆகிடுவீங்க, உடஞ்சி போவீங்கங்கும்போது அதை உங்ககிட்ட சொல்லுவாங்களா? சொல்ல மாட்டாங்க இல்லையா? அதை உங்ககிட்ட இருந்து மறைச்சிடுவாங்க. சரியான நேரம் வரும்போது நீங்களாவே அந்த உண்மையை தெரிஞ்சுப்பீங்க அப்படின்னு வெயிட் பண்ணுவாங்க. என்னைக்காவது ஒரு நாள் ஃப்யூச்சரில் உங்களுக்கு அந்த உண்மை தெரிய வரும்போது நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுவீங்க. அந்த கஷ்டத்துலேருந்து நீங்கள் மீண்டு வர்றதுக்கும் உங்களோட அந்த ஃப்ரெண்ட் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க இல்லையா? அதே மாதிரி தான் உங்களோட பிரெயினும் இப்போ வரைக்கும் ஒரு சோல்ஜர் மாதிரி இருந்து உங்களை அது ப்ரொடெக்ட் பண்ணிகிட்ருக்கு. உங்கள் லைஃப்பை பற்றின ரியாலிட்டியை நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்கும்போது அது அந்த சோல்ஜர் ரோலை விட்டுட்டு ஃப்ரெண்ட் ரோலை எடுத்துக்கும், உங்களோட ஹீலிங் ஜேர்னியில் சப்போர்ட் பண்ணும். ஸோ உங்கள் பிரெயின் நார்மல் ஃபங்க்ஷனிங்க்கு ரிட்டர்ன் ஆகணும்னா நீங்கள் ரியாலிட்டியை அக்செப்ட் பண்ணணும், ஹீலிங் ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும். சர்வைவல் மோட்லேருந்து லிவிங் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகணும், ஃபியர் மோட்லேருந்து சேஃப் மோடுக்கு ஷிஃப்ட் ஆகணும், மெமரிஸை ஒழுங்குபடுத்தணும், பகுத்தறிவை தூண்டிவிடணும். இப்போ வரைக்கும் உங்கள் பிரெயின் ட்ராமாவை சுமந்துக்கிட்டு இருக்கு. ஆனால் அந்த ட்ராமாவை ஹீல் பண்ணுற பவர் உங்ககிட்ட தான் இருக்குது. ஹீலிங்னா என்ன? நீங்கள் குழந்தையாக இருக்கும்போது சர்வைவலுக்காக க்ரியேட் ஆன அந்த பேட்டர்ன்ஸை பிரேக் பண்ணிவிட்டு ஹெல்த்தி பேட்டர்ன்ஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆகிறது. உங்கள் பிரெயினில் ஏற்பட்ட அந்த ஃபங்க்ஷனிங் இம்பேக்ட்ஸை எல்லாம் சரி பண்ணி ஒரு புது பேலன்ஸை பில்ட் பண்ணுறது, அதுதான் ஹீலிங். இந்த வீடியோஸில் கிடைக்கிற இன்சைட்ஸ் உங்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தலாம், ஆனால் உண்மையான டிரான்ஸ்ஃபர்மேஷனை ஏற்படுத்தாது. ஹீல் ஆகிறதுக்கு தெரப்பி இல்லைனா கோச்சிங் மாதிரி சேஃபான ஸ்பேஸும் ப்ராப்பர் டூல்ஸும் சீரான பயிற்சியும் ட்ரஸ்டட் கைடன்ஸும் தேவை. என்னோட ப்ரைவேட் கோச்சிங் செஷன்ஸில் உங்கள் ஹீலிங்க்கு தேவைப்படுற சேஃபான ஸ்பேஸும் கைடன்ஸும் நான் கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஸ்பெசிஃபிக்காக உங்கள் இஷ்யூஸ்க்கு என்கிட்ட பெய்ட் கோச்சிங் செஷன்ஸ் எடுத்துக்கணும்னு நினைக்கிறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். விழிப்புணர்வோடு இருங்க, சரியான முடிவுகளை எடுங்க. பத்திரமா இருங்க, பாதுகாப்பாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. பை ஃப்ரெண்ட்ஸ்.